ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதர், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம வைகாசி மாத பலன்கள் கடக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த வைகாசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 15/5/2026 வெள்ளிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரத்துல இந்த மாதம் வந்து பிறக்குது. இந்த மாதம் வந்து உங்களுடைய ராசிக்கு நல்ல அற்புதமான பலன்கள். ஏன்னா நிறைய மாற்றங்கள் இந்த மாசத்துல இருந்து தான் நிகழப்போகுது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதம் வந்து வைகாசி மாதம் 15 தேதிக்கு மேல குரு பெயர்ச்சியாகி உங்களுடைய ராசிக்கு வரப்போறாரு. அதுவே மிகப்பெரிய மாற்றம். அது போக 11ஆம் இடத்துல ஒரு ஒளி கிரகம் இருக்கிறது நல்லது. அது கூட உங்களுக்கு 2 கூடைய சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா 11ல அதாவது பலம் பெறுறாரு. ஒளி கிரகம் அப்படிங்கிறது வந்து சூரியனும், சந்திரனும். அது வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறதே ரொம்ப அதிர்ஷ்டம். பலவித தோஷங்கள போக்கக்கூடியது. கோடி தோஷத்த போக்கணும் அப்படின்னாலே, அது வந்து 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனால மட்டும் தான் முடியும். அதுவும் வருமானத்த குடுக்கக்கூடிய அதிபதி உங்களுக்கு 2 கூடையவர் யாருன்னா சூரியன். அவரு தான் 11ல இருக்காரு. அது போக உங்களுக்கு நல்ல ராஜயோகத்த குடுக்கக்கூடிய செவ்வாய் திக்பலம் அடையறாரு. 10ஆம் இடத்துல திக்பலம் அடையறாரு. இது ஒரு நல்ல நன்மை. குருவும், சுக்கிரனும் இணைவு உங்களுடைய ராசியில. அப்போ நல்ல அற்புதமான பலன்கள் தான் சொல்ல முடியும். காசு பணத்துக்கு இந்த மாதம் வந்து உங்களுக்கு குறைவு இருக்காது. வருமானம் எந்த வகையில வருதோ, அதே வகையில செலவுகளும் உண்டு. ஆனா, அது எல்லாமே சுப செலவுகளா தான் இருக்கும். ஒரு நல்ல இடத்துல போய் இன்வெஸ்ட் பண்றது, கோல்டு வாங்கி வைக்கிறது, ஏதாவது ஒரு வாகனம் வாங்குறது, இது மாரி பயனுள்ள செலவுகள் தான் உங்களுக்கு இந்த மாதம் இருக்கு. ஆனா, நல்ல வருமானமும் இருக்கு. மொத்தத்துல இந்த மாதம் வந்து நல்ல மனமகிழ்ச்சிய தரக்கூடிய மாதமா தான் உங்களுக்கு இருக்குங்க. 10ஆம் இடத்துல வந்து செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கனால தொழில்ல நல்ல அற்புதமான வளர்ச்சிகள். வளர்ச்சி, 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 மென்மேலும் வளர்ச்சி அப்படிங்கக்கூடிய மாசமா தான் இருக்கு. ஏன்னா செவ்வாய் வந்து திக்பலம் ஆகுறாரு. அவரு தான் உங்களுக்கு 5 கூடையவர். அதிர்ஷ்டத்த குடுக்கக்கூடிய கிரகமாவும் இருக்கிறனால, 10ல ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது அற்புதமான பலன்கள் தான். புதுசா தொழில் தொடங்குறதுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்ல மாதம். உங்களுடைய தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு, தொழில் கிர அதுக்கு உண்டான கிரக நிலைகள், தசாபுத்திகள் இதெல்லாம் உங்களுடைய ஃபேமிலி அஸ்ட்ராலஜர்ட்ட கன்சல்ட் பண்ணிக்கணும். பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா, கோச்சாரத்துல இந்த மாதம் வந்து நல்ல நிலையில தான் இருக்கு. அற்புதமான பலன்கள் அப்படின்னே நம்ம சொல்லலாம். அவ்வளோ விஷயம் நன்மைகள் இருக்குங்க. தொழில் மூலியமா நல்ல நிரந்தர வருமானம், லாபத்த ஈட்டக்கூடிய மாதமா தான் இந்த மாதம் இருக்கு. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்குலாம் என்னன்னா, உங்களுடைய ராசிக்கு 6 கூடைய குரு வந்து உங்களுடைய ராசியில உச்சம் பெறுறாரு. 6ஆம் இடம்ங்கிறத சர்வீஸ குறிக்கக்கூடியது தான். அதுவே வந்து உச்சம் பெறும்போது, என்ன அப்டின்னா, பலவித எதிர்பார்க்காத ஒரு மாற்றம். திடீர்னு நல்ல அம்ச யோகம் உங்களுக்கு உறுதியாக இருக்கு. புரமோஷன் கிடைக்கும். டபுள் புரமோஷன் கிடைக்கும். டபுள் சேலரி இன்கிரிமென்ட் இது எல்லாமே கிடைக்கும். ஆனா, அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு டென்ஷனும், வ ஒர்க் பிரஷரும் கூட வரும். ஏன்னா 6 குடையவரா இருக்காரு. அப்போ வந்து காசு பணத்த குடுக்கும்போது, கூடுதலா பணிச்சுமையும் அவரே குடுத்துருவாரு. அதனால அதுக்கு நீங்க தயாரா இருந்துக்கணும். பொதுவா கடக ராசிக்காரங்க உழைப்புக்கு எப்பவுமே வந்து அஞ்ச மாட்டீங்க நீங்க. கூடுதலான உழைப்பு இந்த மாதம் உங்களுக்கு கட்டாயம் வந்துரும். சுக்கிரன் கூட இருக்காரு. அதாவது குரு, சுக்கிரன் இணைவு இருக்குது இந்த மாதம் உங்களுடைய ராசியில. 11 கூடிய சுக்கிரன் கூட இணையறதுனால நல்ல லாபம் கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு நல்ல வருமானம், புரமோஷன் இதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு வரும். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது, சம்டைம் உங்களுக்கு வருமான தடைகள குடுக்கலாம். அல்லது குடும்பத்துல ஒரு இணக்கமான சூழ்நிலைகள உருவாக்காம இருக்கலாம். குடும்பத்துல சண்டை சச்சரவுகள், மன சங்கடங்கள ஏற்படுத்தி குடுப்பாரு. ராகு, கேதுக்கள் அப்படின்னாலே கடகராசிய பொறுத்தவரைக்கும் அது கொஞ்சம் பிரச்சனைக்குரிய இதுதான். பொதுவா ராகு, கேதுக்கு பரிகாரங்கள் பண்ணிக்கிறது நல்லது. கேதுக்கு வந்து விநாயகர் வழிபாடும், அஷ்டமத்துல இருக்கக்கூடிய ராகுக்கு துர்க்கை வழிபாடும் பண்றது ரொம்ப ரொம்ப உத்தமம், சிறப்பு. இல்ல அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகள். கடகராசியில இருக்கவங்களுக்கு ராகு திசை நடக்குது, இல்ல கேது உடைய திசாவோ அல்லது புத்தியோ நடக்குது அப்படின்னா, கட்டாயம் கணபதி வழிபாடோ அல்லது வந்து துர்க்கை வழிபாடோ பண்ணிக்கங்க. ராகுக்கு துர்க்கை, காளி. கணபதிக்கு கேதுக்கு வந்து கணபதி ஒன்லி விநாயகர் தான். இதுக்கு அடுத்து சித்திரகுப்தர் வழிபாடு பண்ணலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, விநாயகர் வழிபாடுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இத பண்ணாலே உங்களுக்கு குடும்பத்தில எந்தவித பிரச்சனையுமே இருக்காதுங்க. குடும்பத்தில இணக்கமான சூழ்நிலைகள உருவாக்கிரும். நமக்கு ஒரு பிரச்சனை அப்டின்னா, அது நம்ம தெய்வத்திட்ட தான் போய் முறையிடணும். முக்கியமா வந்து கடகராசிக்காரங்க வந்து பொதுவா என்னன்னா, ஃபேமிலிக்காக நெறைய கஷ்டப்படக்கூடிய நபர் தான். ஆனா, சம்டைம் அது ஃபேமிலி மெம்பர்ஸ் புரிஞ்சுக்க முடியாம போகும். அதனால நீங்க பேசக்கூடிய விஷயங்கள்ல ரொம்ப தெளிவும், பொறுமையும் இருக்கணும். நிதானத்த கடைபிடிக்கணும். யோசிச்சு பேசணும். கடகராசிக்காரங்க அது மாரி பேசல அப்டின்னா, கட்டாயம் பிரச்சனைகள கையாள்ற மாரி வந்துரும். ஏன் அப்டின்னா, கேதுவுடைய வேலையே என்னன்னா,
பொருளாதாரமும் சரி, உறவு நிலையும் சரி, பிரிச்சு எடுத்து உங்களைய சன்னியாசி ஆக்குறது தான் முதல் வேலையா செய்வாரு. கேது வந்து ஒரு யார வாழ வைப்பாரு அப்டின்னா, சன்னியாசிகள தான் வாழ வைப்பாரு. புகழ் பெற வைப்பாரு. ஆனா, அந்த இல்லறத்துல இருக்கக்கூடியவங்களெல்லாம் வந்து கசக்கி புழிஞ்சு எடுத்துருவாரு. இந்த குடும்ப ஸ்தானத்துல இருக்கனால உங்களுக்கு மன உளைச்சல்கள குடுப்பாரு. ஏன் அப்டின்னா, 2ஆம் இடம்ங்கிறது குடும்பஸ்தானம். அங்க கேது வரதுனால சண்டை சச்சரவுகள உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பாரு. பொதுவா இவ்வளோ நாளா அஷ்டமத்து சனியிலருந்து இப்ப தான் நீங்க விடுபட்டு வந்திருக்கீங்க. ஆனாலும் இந்த ராகு கேதுவோடைய பிரச்சனைகளும் உங்களுக்கு கொஞ்சம் இருக்கு. அதனால நீங்க பேசக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, யோசிச்சு பேசணும். நம்ம பேசுறது மத்தவங்களுக்கு நீங்க பேசுறது ஆல்வேஸா உண்மையாவும் இருக்கலாம், எதார்த்தமாவும் இருக்கலாம். பொதுவா கடகராசியில எதார்த்தமா இருப்பாங்க. உண்மையா பேசுவாங்க அதிகமா. ஆனாலும், உங்களுடைய உண்மையும், எதார்த்தமும் மத்தவங்கள எந்த விதத்திலயும் பாதிக்கக்கூடாது. அவங்களுக்கு ஹர்ட் ஆச்சு அப்டின்னா, உங்களைய வெயிட் பண்ணி பழி வாங்குவாங்க. இதுக்கெல்லாம் நீங்க ஏன் ஆளாகுறீங்க? அதனால மேக்ஸிமம் அமைதியா இருக்கிறது பெட்டரு. அதே நேரத்தில ஒரு சாரி கேட்டுட்டு ஒரு பிரச்சனைய சிம்பிளா பிரச்சனைய முடிக்கிறது நல்லது. இந்த இடத்துல வந்து எந்தவித ஈகோவும் பார்க்காதீங்க. முக்கியமா 11ல சூரியன் இருக்கு. மூத்த வழி சகோதரன் ஆதரவு, சகோதரி ஆதரவுகள் உங்களுக்கு உண்டு. நீங்க என்ன விஷயங்கள நினைக்கிறீங்களோ, அது எல்லாமே சக்சஸ் ஆகும். 11ஆம் இடம்ங்கிறது ஆசை, அபிலாசைகள குறிக்கக்கூடிய இடம். அதனால நல்ல அமைப்புகள் இருக்கு. ஒரு சிலருக்கு 2வது திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குருபலம் பரிபூரணமா இருக்கனால, திருமணத்தில இருந்த சிக்கல்கள், தடைகள், பிரச்சனைகள்லாம் நீங்கி திருமண பிராப்தம் இருக்கும். 5ஆம் இடத்தையும் பார்க்கறனால, இந்த மாதம் வந்து 5ஆம் இடத்திற்கு கூடுதல் பலம் இருக்கனால, வந்து உங்களுக்கு என்ன அமைப்பு இருக்குன்னா, சூப்பரான அமைப்பு இருக்கு. அப்டின்னா, புத்திர பாக்கியம், சந்தான லாபம் இதெல்லாமே இருக்கு. மெயினா இந்த ட்ரீட்மெண்ட்டுக்குலாம் போயிட்டுருக்கீங்க அப்டின்னா, இந்த இந்த டைம் வந்து உங்களுக்கு நேச்சுரலாவே ஃபார்ம் ஆகுறதுக்குலாம் வாய்ப்புகள் இருக்கு. இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. நல்ல அதிர்ஷ்டம் வரும். 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து உங்களுக்கு நல்ல பேரு, புகழ் எல்லாத்தையும் ஏற்படுத்தி குடுப்பாரு. முக்கியமா கடகராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல அமைப்பு. குடும்பத்துல நான் ஆல்ரெடி சொன்னது தான். கணவன் வழி வந்து ஏதாவது பேசும்போது வார்த்தைகள விட்டுறாம கவனமா நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள கவனமா கையாள்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். கணவன் வழி ஆதாயம் இருக்கு. அதே மாரி தந்தை வழி சொத்துக்கள் வரதுக்கு உண்டானது. ஆடை, ஆபரண சேர்க்கை, ஒரு நல்ல அதிர்ஷ்டம், நல்ல ஒரு மனம் மகிழ்ச்சியான மாதமா தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போது. பெண்களுக்கு நல்ல அற்புதமான நிகழ்வுகள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது. கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் ஒரு சூப்பரான மாசங்க. ஏன்னா 9ஆம் இடத்துல சனி வந்து பலம் பெற்றிருக்காரு. 9ஆம் இடத்துல இருந்துட்டு குருவோடைய பார்வையும் வேற இருக்கனால, புகழ், பேரு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நெகட்டிவா இருந்தாலும் சரி, பாசிட்டிவா இருந்தாலும் சரி, நல்ல உச்சத்துக்கு போகக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குது. பேரு, புகழ் ஈஸியா கிடைக்கும். புது புது வாய்ப்புகள் வரும். காசு பணத்த சம்பாரிக்க முடியுங்க. பொதுவாவே நல்ல ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு. கடக ராசிக்கு எந்த துறை சார்ந்த விஷயமா இருந்தாலும், ஐஸ்வர்ய பிராப்தமும், தெய்வத்துடைய அனுகூலமும் முழுமையாக நிறைந்திருக்கக்கூடிய மாசமா தான் இது இருக்குது. அரசாங்க துறையில இருக்கிறவங்களுக்கு, நீங்க நல்ல அமைப்புகள் இருக்கு. உங்களுக்கு வந்து என்னன்னா 4க்குடைய சுக்கிரன் வந்து உங்களுடைய ராசியில பலம் பெற்றிருக்கனால, பதவிகள்லாம் தேடி வரும். உயர் அதிகாரிகளுடைய அமைப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். பாராட்டுகள் கிடைக்கும். ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். சொசைட்டில பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் ஏற்படுத்தி, அது மூலியமா காசு, பணம் சம்பாரிக்கிறது, நீங்க வளர்ச்சி அடையறது, இது எல்லாமே உங்களுக்கு அற்புதமாக நிகழும்ங்க. அரசியல்வாதிகளுக்கு கடகராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கு. நெறைய வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு. நீங்க நெனச்சது தான் அப்படியே நடக்க போது. கடகராசிக்கும் தமிழ்நாடு அரசியலுக்கும் ஒரு மிக நெருங்கின தொடர்புகள் கூட இருக்குது. ஏன்னா, கடகராசியில ஒரு கிரகம் இருந்தாலே, அவங்க அவங்க வந்து தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு பெரிய பங்கு வகிப்பாங்க அப்படின்னுலாம் காலங்கள் பேசியிருக்கு. அதனால இந்த வருடம் வந்து இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா, கடகராசிக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கு. ஏன்னா, குருபலம் வருது. சூரியன் ராஜ கிரகம் வந்து ஏன்னா ராஜ கிரகங்கள் என்னென்னன்னா, சூரியன், செவ்வாய், குரு இந்த 3 கிரகமுமே அற்புதமான மத்த ராசிகளுக்கெல்லாம் இல்லாம, கடக ராசிக்கு அற்புதமான பலன்களா இருக்குது. அப்ப என்ன அப்டின்னா, சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 11ஆம் இருக்கு. நான் எடுத்தோனே என்ன சொன்னேன்னா, கோடி தோஷ நிவர்த்தின்னு சொன்னேன். எந்த பிரச்சனைகளா இருந்தாலும் சரிங்க, அந்த பிரச்சனை வந்து நிவர்த்தி ஆயிரும் அப்டின்னு. அப்போ கடக ராசியில இருக்கவங்களுக்கு அரசியல் விஷயங்கள்ல வெற்றி வாய்ப்புகள் இருக்கு. நல்ல அமைப்புகள் இருக்கு. பொதுவாவே கடக ராசிக்கு வந்து வேலை வாய்ப்புகள்லாம் இந்த மாதம் கிடைக்கும். புது புது வாய்ப்புகள் இருக்கு. வெற்றிகள் அதிகமாக இருக்கும். தொட்ட விஷயங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்கு.
பொதுவான பலன்கள் என்ன அப்படின்னா, காசு, பணம், பொருளாதாரம் இது 2மே நல்ல உயர்வான நிலையில தான் இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்ஸர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு வணக்கம். குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். கோவையிலிருந்து டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார். இன்னைக்கு நம்ம மெயினா பார்க்க போறது வைகாசி மாத பலன்கள். ஸோ லாஸ்ட் சித்திரை என்னதான் சூரியன் உச்சமா இருந்து எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு சூட்டை கொடுத்தாலுமே அரசியல் நீங்க பாத்தீங்க அப்படின்னா பெரும் மாற்றம், பெரும் அதிர்வுகள். நம்ம இதை பத்தி நம்ம நிறைய வீடியோஸ்ல நம்ம பேசிட்டோம். நிறைய மாற்றங்கள் வரப்போகுது, புது புது விஷயங்கள் மாறப்போகுது, எல்லாம் சொல்லியாச்சு. ஓகே, இந்த வைகாசி மாதத்துல என்ன நடக்க போகுது? ஸோ உலக ரீதியா நம்ம எப்பவுமே ஒரு ஓப்பனிங்ல ஜென்ரலா என்ன நடக்கும், அதுக்கப்புறம் மேஷம்ல இருந்து மீனம் வரைக்கும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ உலக ரீதியா என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். சில ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ், ஏன்னா இன்னுமே பாத்தீங்க அப்படின்னா ராகு மாற போகிறார். இந்த இயர் எண்ட்ல மாற போறதுக்கு முன்னாடி இன்னும் அவர் கும்பத்திலேயே தான் இருக்காரு. அப்போ இப்போ கிரக ரீதியான சேர்க்கைகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய செவ்வாயும் மேஷத்துக்கு வந்துட்டாரு, சூரியன் ஆல்ரெடி அங்க இருக்காரு. அப்போ நினைச்சு பார்த்துக்கோங்க, 2 நெருப்பு கிரகங்களும் எங்க இருக்கு? ஸோ மேஷத்துல இருக்கு இல்லைங்களா? ஸோ முதல் வீட்டில் இருக்கு. ஸோ அதோட பாதகாதிபதி வீட்டில் தான் ராகு அமர்ந்திருக்கிறார். அப்படிங்கும்போது ஜென்ரலா இந்த உலக ரீதியான விஷயங்கள் பார்க்கும்போது ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய காமிச்சிட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டைம்ல உலகத்துல நம்ம இப்போ உங்களுக்கு எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஸோ என்ன மாதிரியான எனர்ஜி குவாரண்டைன்ஸ் அப்படின்னு இப்போ வந்துருச்சு இல்லை? ஏன்னா உங்களுக்கு பெட்ரோல் தட்டுப்பாடு, இது எல்லாமே இந்த சேர்க்கைகள்னால தான். ஸோ நிறைய பேருக்கு பெட்ரோல் தட்டுப்பாடு, இது மூலிமா வீட்டிலேயே ஒர்க் பண்ணுங்க, பெரிய டெஸ்டினேஷன்ஸ் வெட்டிங். ஸோ உங்களை அரசுக்கிட்ட இருந்து நமக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் நிறைய ஏற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுடைய லைஃப்ல நடக்க போகுது. நம்ம நினைச்சு பார்க்க கூடாத விஷயங்கள், நிறைய விஷயங்கள் மாறப்போகுது. தங்கம் விலை ஏறப்போகுது. நான் இந்த இயர் ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லிட்டேன், இந்த இயர் எண்டுக்குள்ள அது 2 லட்சத்தை தொடும் அப்படிங்கறது நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா உலகத்துல பொருளாதார வளர்ச்சிகள் நிறைய மாற்றங்கள் கொடுக்க போகுது. அரசு என்னதான் நமக்கு ஃபேவர் பண்ணாலுமே நமக்கு செலவுகள் அப்படிங்கிறது இருக்கதான் செய்யும். கண்டிப்பா அதை நம்ம தாங்கிதான் ஆகணும். இப்ப இருந்தே கொஞ்சம் ஃபினான்ஷியலா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது இந்த ராசிக்காரங்க அப்படின்னாலாம் கிடையாது, பொதுவான ஒரு ஜென்ரல் கமிட்மெண்ட். ஸோ சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கும். பெருசா நீங்க வெளிநாட்டுக்கு போறது வர்றது, ஏன்னா பிகாஸ் இப்போ வியாதிகள் ரீதியாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெளியே சொல்றது கிடையாது, ஆனா நிறைய பேர்த்துக்கு இந்த தொற்று வியாதிகள் அப்படிங்கிறது நிறைய பரவிட்டு இருக்கு. இது பிகாஸ் ஆஃப் இந்த சனி குரு வீட்டுல சனி இருக்கிறதுனால இந்த ப்ராப்ளம்னால தான் வருது. ஓகே, ஸோ இப்போ என்ன மாதிரி விஷயங்களை நம்மள எல்லாம் பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன், சேமிப்பு. அதே மாதிரி குழந்தைகளுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த வெளியே ஜங்க் ஃபுட்ஸ் வாங்கி கொடுக்கறது, அதே மாதிரி தேவையில்லாம எங்கேயாவது கிடைச்ச தண்ணி குடிக்கிறது, வாட்டர் பாட்டில் தண்ணி கூட இப்போ எதுவுமே கொஞ்சம் சேஃபாக இருக்கிறதுல முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலேயே சுடு தண்ணி எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா சில வைரஸஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளை பாதிக்கக்கூடும். இது எல்லாமே இந்த உலக ரீதியாக நடக்க போகுது. அரசியலில் என்னதான் நமக்கு மாற்றம், நம்ம சொன்ன மாதிரி அப்போ ஒரு லூக் வேர்ட் வச்சு நம்ம சொல்லிட்டு இருந்தோம், கடக ராசிக்காரர்களுக்கு தான் வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ கண்டிப்பாக இப்போ நம்மளுக்கு முதல்வர் யார் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ அந்த ஒரு அரசியல் அப்படின்னு எடுக்கும்போது இந்த டைம்ல இருந்து ஆகஸ்டுக்குள்ள இன்னுமே பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு அரசியல் பார்க்கும்போது சில துரோகங்களை பார்ப்பாங்க. ஓகே, என்ன மாதிரியான துரோகங்கள்? யாரெல்லாம் ஜென்ரலா நம்மளுடைய முதல்வர் என்ன சொல்றது, இவங்கெல்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களுக்குள்ளே சில பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு காலம் இந்த ஆகஸ்ட்ல இருந்து வரப்போகுது. ஆகஸ்ட் செப்டம்பர் எல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். 2028 வரைக்குமே கொஞ்சம் அவர் ஆனா அவருடைய முயற்சிகள் எல்லாமே நல்லா இருந்தாலும் சில துரோகங்கள் அதெல்லாமே பார்க்கணும். அது ரீதியான ஒரு சில மாற்றங்கள் நமக்கு நடக்கும். நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருப்போம். நமக்கு எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமானது பிரேயர்ஸ். நம்மனால என்ன பண்ண முடியும் அப்படின்னா விதியை மதியால் வெல்ல முடியும். அதற்கு கண்டிப்பா கடவுளோட அனுகிரகம் வேணும். நல்லா ப்ரே பண்ணணும். எல்லாருக்குமே நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். நம்ம ப்ரே பண்ணும்போது நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன், அந்த மேனிஃபெஸ்டோடு நீங்க ப்ரே பண்ணீங்க, உங்களுடைய மனநிலை எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். நம்மளால முடியும்,
நம்மளால முடியாதது எதுவுமே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்வோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்ல உங்களுடைய ஒர்க் எல்லாமே நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா கடவுளோட அனுகிரகத்தோட ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த வைகாசி மாத பலன்கள்ல மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் என்ன மாதிரி விஷயங்களை நீங்க கரெக்டா இருக்கணும், பொறுப்பெடுத்துக்கணும், எதுல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கறது எல்லாமே நம்ம பார்த்துடலாம். கடக ராசி மற்றும் லக்னக்காரர்களோட வைகாசி மாத பலன்களை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ கடகம் இப்போதான் வந்து ஒரு பெரிய சனியோட பிடியிலிருந்து விலகி அபாட அப்படின்னு உட்காந்துருப்பீங்க. ஆனாலும் என்னடா நமக்கு பிரச்சனை தீர மாட்டேங்குது. ஏன்னா இப்போ வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களோட இந்த மாசத்துல வந்து இதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனையிலேருந்து நீங்க வெளியே வந்திருப்பீங்களோ அதெல்லாமே கொஞ்சம் சார்ட் அவுட் ஆயிருக்கும், அப்படியே கொஞ்சம் அப்படியே சாஃப்ட் ஆயிருக்கும். ஏன்னா இப்போ வந்து குரு பயிற்சி வரப்போகுது. ஸோ குரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி அதோட வேலைகள் எல்லாமே கொஞ்சம் நல்லா பண்ண ஆரம்பிச்சிருப்பார். எவ்வளோ பெரிய பிரச்சனை எதிரிகளாக இருந்தாலும் எதிரி எல்லாமே இப்போ காலில் விழுகிற மாதிரி நடந்திருக்கும். ஸோ உதாரணமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய முதல்வரே எடுத்துக்கோங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அப்படியே அமைதியாக அதை வந்து, ஏன்னா கடகம்னாலே அமைதி தான். ஸோ அமைதியாக அந்த விஷயத்தை வந்து அதை சார்ட் அவுட் பண்ணியிருப்பாரு. நம்ம ஒரு பேச்சுக்கு இப்படி ஒரு வார்த்தைகளை சொல்லிடலாம், பட் அது அவர் எவ்வளோ கடந்து வந்திருப்பாரு அப்படின்னு நமக்கு தெரியும். நிறைய துரோகங்கள் எல்லாமே. ஸோ இன்னுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடகத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய தசா புக்திகள் மூலியமாக அந்த இயக்கங்கள் இயக்கப்படும். ஸோ உங்களோட சுயஜாதகத்தில் உங்களுடைய தசா புக்தி என்ன தசை நடக்குது, என்ன புக்தி நடக்குது, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த மாசத்துல வந்து என்ன மாதிரி நடக்கும் அப்படின்னா எதிரிகளிடமிருந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு விடுதலை வந்திருக்கும். நிறைய நோயாளிகளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ யாரெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களோ, வயசானவங்களை பார்க்குறீங்களோ, இல்லை வந்து அவங்களுக்கு செருப்பு போடாமல் நடக்கிறாங்க, சாப்பாடு கேட்குறாங்க, உங்களை தேடி வருவாங்க, ஏதாவது தலைவலிக்குது மாத்திரை வாங்கி கொடுங்க, உடம்பு சரியில்லை அப்படின்னு கேட்டு வந்தாங்க, முதலால நீங்கள் தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா 6க்குரியவர் லக்னத்தில் வருகிறார். அப்போ வந்து வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, பிரச்சனை இதெல்லாமே சந்திச்சிருப்பீங்க. இல்லாட்டி அதுக்கு நிகரான இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க. அப்போ நம்ம இந்த மாதிரியான பரிகாரங்கள் நமக்கு வந்து அந்த பாவகத்துக்கு உண்டான அந்த பரிகாரங்கள் செய்யும்போது அந்த தாக்கத்திலிருந்து நம்ம விடுதலையாகும். ஸோ 6, 9 அப்படின்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டம். ஸோ 6ஆம் இடம் இயங்கி அந்த வந்து அதிர்ஷ்டமா மாறும். ஒரு பிரச்சனையை சந்தித்த பின் லாபம், இதுதான் வந்து அதிர்ஷ்டம். இதுதான் வந்து உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் எப்பவுமே வாழ்க்கையில. ஸோ உங்களுடைய குரு எங்க இருக்காருன்னு முதல்ல பாருங்க. அடுத்ததான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியன், 2க்குரிய சூரியன் இப்போ வந்து உங்களுடைய பாதகாதிபதி வீட்டுக்கு வந்துட்டார். அப்போ குடும்ப ரீதியான வருமானங்கள் ரீதியான ஒரு பிரச்சனைகள், வருமானம் இருந்தால் குடும்பத்தில் பிரச்சனை, குடும்பம் நல்லா இருந்ததுன்னா வருமானத்தில் பிரச்சனை, அப்படி இல்லாட்டி நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள்னால் பிரச்சனை. அப்போ கொஞ்சம் அமைதியாக, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய 2ஆம் இடம் புதனும் போய் கரெக்டாக வந்து பாதகாதிபதி வீட்டில் போய் சூரியனோட சேர்ந்து உங்களுக்கு அஸ்தங்கம் ஆயிட்டார். அப்போ குடும்பத்தில் வந்து பார்த்தீங்க உங்களுடைய கடகத்தில் வந்து 3க்குரியவர். ஸோ பாதகாதிபதி வீட்டில் போய் உட்காந்துட்டாரு. அப்போ வந்து என்ன அப்படின்னா உங்களுடைய தம்பி தங்கச்சிங்க, உங்களுடைய மாமனார் இவர்களிடம் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை பண்ணாமல் ஏதாவது கொஞ்சம் பயணங்கள் மேற்கொள்ளும் போது கொஞ்சம் பார்த்து போங்க. தேவையில்லாமல் இந்த ஸ்பீடெல்லாம் வேண்டாம். ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து கொஞ்சம் கட்டுக்கோப்பாக வச்சுக்கோங்க. கடக ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குரு ஜென்மத்தில் வருகிறார். உங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, கரெக்டான நேரத்தில் சாப்பிடுங்க, தூங்குங்க, வேலை இருக்க தான் செய்யும். அப்போ சூரியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ணாடி. நான் ஒரு கருத்துங்களை பேசியிருந்த போது நான் சொன்னேன், ஸோ நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் வந்து முதல்வர் ஆகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன். அந்த கண்ணாடி சூரியனை வந்து 2க்குரியவர் வந்து அந்த கண்ணாடியை வந்து ஒரு சைன் போடும்போது கண்ணாடி கழட்டி வச்சாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி தான் வந்து நம்ம அந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி நம்ம பண்ணுறது தான். பட் அதே மாதிரி வந்து அவரும் ஒரு ஜோதிடர் ஆலோசனை மூலியமாக அந்த கண்ணாடி இல்லாமல் தான் வந்து அந்த சைன் போட்டாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உண்மை. அந்த ஒரு எந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு வந்து பிரச்சனை கொடுக்குதோ அந்த பிரச்சனையான விஷயங்கள் நம்ம வந்து தொடாமல் இருக்கிறதே ரொம்ப நல்லது. இதெல்லாம் வந்து ஒரு சிம்பிளான ஒரு விஷயமா இருந்தாலுமே வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பா நல்லா இருக்கும். இன்னுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அரசியல் ரீதியான மாற்றங்கள், துரோகங்கள் எல்லாமே சந்திக்கக்கூடிய நேரம் தான் அவருக்கு இருக்கு. ஆனா அவருடைய தசா புக்திகள் அது எப்படி ஃபேவர் பண்றது, அவர் நிறைய இப்போ வந்து பரிகாரங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. கோவில் போறது இது எல்லாமே. ஸோ நாமளுமே அந்த மாதிரி வந்து ஜென்ரலா வந்து எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்கு. அந்த பாவத்தை இயக்கிறதுக்கு பிரச்சனை வரக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து பரிகாரங்கள் மூலியமா, சின்ன சின்ன உதவிகள் மூலியமா அது சரி செய்துக்கலாம். கண்டிப்பா பிரச்சனை இருக்குன்னா சொல்யூஷன் 100% இருக்கு. அதை வந்து நம்ம எப்படி அணுகி அதை வந்து சரி பண்றோம்.
படிப்புக்கான விஷயங்கள், சில பேர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருந்திருப்பீங்க, இனிமேல் வந்து படிக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய பேர் வந்து டாக்டர்ஸ், கைனகாலஜிஸ்ட் எல்லாமே நீங்க ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் ஒரு உகந்த டைம். எவ்வளோ பிரச்சனை ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் இனிமேல் வந்து நல்லா படிக்க போறீங்க. தொழில் ரீதியான மாற்றங்கள், திருமணங்கள் எல்லாத்துக்குமே நடக்க போகுது. நல்ல ஒரு சூழல் வந்து கடகராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்க போகுது. ஸோ கண்டிப்பாக உங்களோட பொருளாதாரம் கூட ஒரு தடங்கள் வந்து கண்டிப்பாக வரும். ஸோ அதெல்லாமே கரெக்டாக பிளான் பண்ணிக்கோங்க. இந்த வைகாசி மாத பலன்களாக வந்து மேஷம் முதல் மீனம் வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இந்த காலகட்டத்தில் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ராசிகளும் நல்லா பார்த்துட்டு அதுக்கான என்னென்ன நான் சொல்லியிருப்பேனோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லது நடக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தை கண்டிப்பாக பாருங்கள். அதில் தான் முக்கியமான விஷயமே இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு தசாபுத்திக்கு ஏற்ப மாதிரியே நடக்கும். ஸோ கோச்சாரம் அதை கன்ஃபார்ம் பண்ணும். ஸோ பிரசன்னம் மூலியமாக நிறைய பேருக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும், இதை பண்ணலாமா வேண்டாமா. அப்போ பிரசன்னம் மூலியமாக அதுக்கான ஒரு தீர்வை நம்ம காணலாம். நிறைய பேத்துக்கு நிறைய சொல்யூஷன் கொடுத்துருக்கோம். ஜெம்ஸ்டோன்ஸ் மூலியமாக உங்களுடைய பிரச்சனை தீர்க்கலாம். நியூமராலஜி, நேமாலஜி, சில மாற்றங்கள், எண்கள் மூலியமாக மாற்றங்கள், லெட்டர்ஸ் மாற்றுறது, இந்த பெயரியல் ஜோதிடம், தொழில்முறை ஜோதிடம், அதிர்ஷ்ட குறியீடுகள், உங்களோட லைஃப்ல என்னென்னலாம் வேலை செய்யும். இந்த சில பேர் வந்து நல்லா இருக்கும், சின்ன விஷயம், இந்த வாஸ்து பிரச்சனைனால அவங்க மடங்கி போயிடுவாங்க. ஸோ வாஸ்து பார்க்கறதுக்கு வந்து உங்கள் வீட்டில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நான் நேரடியாகவே வந்து நாங்கள் விசிட் பண்ணி அந்த வாஸ்துக்கு உண்டான பிரச்சனைகள் எல்லாமே நாங்கள் தீர்வு கொடுப்போம். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகம் பார்க்கணும், வாஸ்து பார்க்கணும், நியூமராலஜி பார்க்கணும். அதே மாதிரி உங்களோட நேம் சேஞ்ச் பண்ணணும். அதிர்ஷ்ட நம்பர் வந்து நம்ம இங்கே அழகாக எழுதி அதை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் டெய்லி காலையில். அதிர்ஷ்ட குறியீடுகள் மூலியமாக உங்களோட வாழ்க்கை மாற்றம், பண வரவுகள் டெய்லியும் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நமக்கு ரெகுலர் வருமானம் வரக்கூடிய அந்த சூட்சம ரகசியத்தை நம்ம சொல்லி கொடுப்போம். ஸோ கீழே இருக்கிற என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் போகுது, என்னென்னலாம் ஆக்டிவேட் பண்ணலாங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் வைகாசி மாதம், பராபவ வருஷம் 15/5/2026 14/6/2026 வரலும் உண்டான காலகட்டம். பொதுவாகவே மாத பலன்னு பார்க்கும்பொழுது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம். மாதங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து சௌரமான மாதத்தை எடுத்து சொல்கிறோம். சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடிய விஷயத்தை சௌரமானம்னு சொல்கிறோம். வைகாசி மாதம் அப்படின்னா ரிஷபத்தில் வந்து சூரியன் இருக்கும். சரி, இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதத்தினுடைய கோல்சாரம்னு எடுத்தோமே ஆனால் மாதத்தின், அதாவது இந்த காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் வந்து செவ்வாய், சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 3 கிரகங்கள் ரிஷபத்தில், குரு மிதுனத்தில் இருக்கார், சிம்மத்தில் கேது, ராகு பகவான் கும்பத்திலையும், மீனத்தில் சனி. இது ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகங்களும் உள்ளே வருது. இந்த மாதம் பிறக்கும் பொழுது பார்த்தாலேயானால் அப்படி இருக்குது. இந்த மாதத்தில் வரக்கூடிய சில மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்த்தாலேயானால் சுக்கிரன் 15ஆம் தேதி அன்றைக்கே வந்து மிதுனத்துக்கு போயிடுறார். அதற்கு பிறகு பார்க்கும் பொழுது 26ஆம் தேதி அன்றைக்கி 3 மாற்றங்கள் நிகழ்கிறது. அதில் வந்து ஒரு பெரிய மாறுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது வருட கிரகமான குரு பெயர்ச்சி அடைகிறார். எங்கே? மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு. தனியாக அதற்குன்னு ஒரு வீடியோ போடுறேன். அதாவது குரு பெயர்ச்சி பலன்கள் ஒரு ராசியாக தனியாக போடுறேன், அதையும் பாருங்கள். அது 26/5 அன்றைக்கி. அதற்கு பிறகு பார்த்தோம்னா 26/5 அன்றைக்கே சுக்கிரன் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வர்றார். அது தவிர புதன் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போகிறார். இது வந்து இந்த மாதத்தினுடைய மாற்றங்களாக இருக்குது. சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னா 16/5/2026 அன்றைக்கி அமாவாசை, வைகாசி மாதத்தினுடைய அமாவாசை. அதற்கு பிறகு வந்து 28/5/2026 அன்றைக்கி அக்னி நட்சத்திரம் முடிவு. அதாவது அக்னி நட்சத்திரம் பார்த்தாலும் ஒரு 22லேருந்து 28 நாள் வரலும் இருக்கும். இந்த 28 நாளில் வந்து அதீதமான வெயில் அடிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மே மாதம் 4ஆம் தேதி ஆரம்பிச்சது, அதாவது சித்திரை மாதத்தில் ஆரம்பித்தது, பரணி நட்சத்திரத்தில்
வரும்பொழுது சூரியன் பரணி நட்சத்திரத்தில் வரும்போது ஆரம்பித்தது. இப்போ வந்து அது 28ஆம் தேதி அன்றைக்கி முடிவடைகிறது. 24 நாட்கள் 25 நாட்களில் வந்து முடிகிறது. சரி, இதற்கு பிறகு பார்த்தேனால் இந்த மாதத்தில் வரக்கூடியது வைகாசி விசாகம். இது ஒரு மிகப்பெரிய சிறப்பான ஏற்றமான நாள். வைகாசி விசாகம்ன்றது எல்லா கோவில்களையும் மிகப்பெரிய விசேஷமான நாட்களாக கொண்டாடப்படுகிறது. இது வந்து 30/5/2026 வருது. 31ஆம் தேதி, அதாவது இது வைகாசி பௌர்ணமி, அதாவது வைகாசி விசாகத்துக்கு அடுத்தது அனுஷ நட்சத்திரம் பார்த்தோம்னா மிகவும் ஏற்றம். வைகாசி அனுஷ நட்சத்திரம் மிகவும் விசேஷம். சங்கராச்சாரியார் அவருடைய அதாவது ஜெயந்தியாக கொண்டாடப்படுறது அன்றைக்கி. இந்த மாதத்தில் வரக்கூடிய வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தோம்னா அதாவது 4/6/2026 அன்றைக்கி வாஸ்து நாள். இந்த வாஸ்து நாள் அன்றைக்கி உங்களுக்கு புதிய வீடு கட்டுறது, புதிய மனை அடிகோல் ஊன்றது, அதோட புதிய ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறது, வீட்டினுடைய வாசக்கால் நடுறது, புதுசாக மனை வாங்கிறது, இந்த நேரத்தில் வந்து அஸ்திவாரம் தோன்றது, பூஜை போட்டு வேலைகள் ஆரம்பிக்கிறது, இந்த புதுசாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறது, இது எல்லாம் பண்ணிங்களேயானால் நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றம் வரும். அது தவிர இந்த காலத்தில் நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது எந்த ஒரு இதுவையும் பார்க்க வேண்டாம். அதாவது ராகு காலம், யமகண்டம், திதி, வாரம், இது எதுவுமே பார்க்க தேவையில்லை. ஏன்னா அதாவது இந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தேன்னா காலை 9:05 10:35 வரணும், கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம். இந்த 1.5 மணி நேரம் வந்து உங்களுக்கு 6 பகுதியாக பிரியும். 15 நிமிஷமாக 6 பகுதியாக பிரியும். அதில் வந்து கண் விழிக்கும் நேரம், அதாவது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம், அதுக்கப்புறம் ஸ்நானம் செய்யும் நேரம், அதற்கு பிறகு வந்து பூஜை செய்யும் நேரம், அதாவது சாப்பாடு சாப்பிடும் நேரம், அதுக்கப்புறம் தாம்பூலம் தரிக்கும் நேரம்னு 6 வகையாக பிரியறது. இந்த 6 வகையில் கடைசி 30 நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது மிகவும் ஏற்றமானது. அந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பித்தாலும், அதாவது வீடு சம்பந்தமாக இடம் வாங்கிறது, நிலம் வாங்கிறது, நிலம் அடுத்தவங்களுக்கு எழுதி வைக்கிறது, உங்களுடைய சொத்துக்கள் அடுத்தவங்களுக்கு எழுதி வைக்கிறது, புதுசாக சொத்து வாங்கிறது, அங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, பெரிய ப்ராஜெக்ட்ஸ் லேண்டு வாங்கி அதெல்லாம் பண்ணுறது, இது எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். இதிலையும் தடங்கள் இல்லாமல் பணம் வந்து நிச்சயமாக நடக்கக்கூடியது. இதில் வந்து நீங்கள் எந்த ஒரு தோஷமும் பார்க்க வேண்டாம். அதாவது ராகு காலம், யமகண்டம், நட்சத்திரம், அஷ்டமத்தில் நட்சத்திரம் இருக்குது, சந்திராஷ்டமமாக இருக்குது, இதெல்லாம் எதுவுமே பார்க்க வேண்டாம். இதுக்கு தோஷம் கிடையாது. ஸோ இது வாஸ்து பூஜைன்றது மிகவும் முக்கியமானது. அந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள், ஆரம்பிக்கக்கூடிய எந்த ஒரு கட்டடங்களும் சரி, எந்த ஒரு வியாபார ஸ்தலங்களும் சரி, நல்ல ஒரு வெற்றியை நோக்கி நிச்சயமாக செல்லும். சரி, இந்த மாதம் வைகாசி மாதம் பராபவ வருஷம் என்னென்ன மாற்றங்கள் ஏற்றங்கள் ஒரு ராசிக்காக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போகும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்டேஷன் தேவையாக இருந்ததுனால் உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர், இதுவரையிலும் எனக்கு அனுப்பி வைங்க. உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூஷ்மம் வழியாக எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, அதில் எந்த அளவுக்கு நிச்சயமாக மாற்றத்தை கொடுக்கலாம், அது தவிர வந்து உங்களுடைய இந்த காலத்தில் இருக்கக்கூடிய கோச்சாரம் எந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும், என்னென்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றத பற்றி உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு விளக்குறேன். நான் என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறோம், அந்த கட்டணத்தை போட்டுட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை எடுத்துக்கோங்க. இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக வைகாசி மாதம் பராபவ வருஷம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். கடகம், புனர்பூசம், பூசமாயில்யம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சந்திரன், அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம். மனோகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர், அதாவது காற்றை விட அதிகமாக வேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லுவாள். ஏன்னா மனசு எந்த ஒரு விஷயமும் அங்கே போய் நிற்கிறதுக்குள்ளே வந்து மனசு போய் நின்றுடும். அதனால் மனோகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, இந்த மாதம் பராபவ வருஷம் வைகாசி மாதம் 15/5/2026 14/6/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன் 3 கிரகங்கள் இந்த மாதம் ஆரம்பத்திலே இருக்குது. பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம்.
11ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது பெரிய விசேஷம். சுக்கிரனும் ஆட்சி பெற்று போயிருக்கார். புதனும் சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம். அதாவது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதியும் 12க்கு 12 இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இந்த மாதம் பிறந்த உடனே, அதாவது 15ஆம் தேதி அன்றைக்கி சுக்கிரன் வந்து 12ஆம் இடத்துக்கு போயிடுறார். இருந்தாலும் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகிறார். அதனால் 11ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி 3 பேரும் ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய வாய்ப்புகள் காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம், அதாவது கடக ராசியினுடைய அதீத சுவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய். அவரே வந்து ஆட்சி பெற்று போயிருக்கார். 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் ஆட்சி. அதனால் சமையல் கலை, சமையல் சார்ந்த, நெருப்பு சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலேயும் எந்தெந்த ஈடுபடுறாலோ அவளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். தண்ணீர் வியாபாரம், நெருப்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம், அதை தவிர வந்து பார்த்தாலேனால் இந்த மாதத்தில் அந்த பயிர் அந்த மாதிரியான விஷயங்களில் வந்து வயல் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. பருப்பு வகைகள் அதெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதிக விலை போகக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பெற்று போய் இந்த மாதம் மொத்தம் வருகிறார். அதாவது 5, 10க்கு உண்டானவர், ஒரு திரிகோண கேந்திரத்தின் அதிபதி கேந்திரத்தில் போய் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தோம்னா உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய வாய்ப்பும், அதை தவிர வந்து உணவு பதார்த்தங்கள் வியாபாரம் செய்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதி, அதாவது 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன், அவர் 12ஆம் இடத்துல இருந்து பரிவர்த்தனை யோகம் பெறுறார். புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் பெறுறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக சுப செலவுகள் வரும். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். நினைத்தது எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா 11ஆம் இடம் ஆட்சி பெற்ற சுக்கிரன் பரிவர்த்தனை இல்லைன்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். 26/5/2026 பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போகிறார். உங்களுடைய ராசியிலேயே குருவும் சுக்கிரனும் வந்து அமைகிறார். இது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். குரு வந்து உங்களுடைய ராசியில் உச்சம் பெற்று போகிறார். அதனால் வந்து அவருடைய பார்வை பலத்தின் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படும், குழந்தை பிராப்தி ஏற்படும். அதோட பார்த்தோம்னா வெளிநாடு வெளியூர் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். ஏன்னா 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள், வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கிறவாடுகள்லாம் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் 26/5/2026 அப்புறம் வெளிநாட்டுக்கு போய் வெளியூருக்கு போய் படிக்கக்கூடிய யோகங்கள் நிச்சயமாக கிடைக்கும். சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மாதம் வைகாசி மாதம் பராபவ வருஷத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம். உங்களுடைய ராசிக்கு யோககாரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ஆட்சி பெற்று 10ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால திக்பலம் பெறுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும். உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்பு. உங்களுடைய 5ஆம் இடம் வந்து நல்ல வலுப்பெற்று போயிருக்கிறதுனால நிச்சயமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனும் நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கிறதுனால எடுத்த காரியங்கள், நினைத்த காரியங்கள் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 11ஆம் இடத்துல சூரியன் வேறு கேட்கவே வேண்டாம். எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் குருவும் ஆட்சி பெற்று போகிறார். அவருடைய பார்வையினால் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம், பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதை தவிர பார்த்தாலேயானால் அரசாங்கத்தின் மூலியமாக அனுகூலமான காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லா விதமான நல்ல விஷயங்களும் நடக்கும். முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் சில நாட்கள் தள்ளி போடுறது நல்லது. அந்த சில நாட்கள் வந்து சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்றைக்கு வருது அப்படின்னா 6/6/2026 8/6/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிவானில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம், அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் போய் பச்சரிசி தானம் கொடுங்க. அது வந்து சந்திரனுக்கு உண்டான நிச்சயமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த சந்திர பகவானுக்கு ஒருவேளை உங்களுடைய கடக ராசிக்காரர்களுக்கு
உங்களுக்கு வந்து தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு சரியில்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மாதமும் 2 முறை பிரதோஷ காலம் வரும். அதாவது இந்த 13th டேன்னு சொல்லுவாள், அதாவது பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் அடுத்து வரக்கூடிய திரையோதசி அன்னைக்கு 13ஆம் நாள் அன்றைக்கி வந்து இப்போ சாயந்தரம் சந்தியா காலத்தில் பார்த்தோன்னா பிரதோஷ காலம்னு பேர். அந்த பிரதோஷ காலத்தை போய் சேவிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு வரக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நிச்சயமாக சூரியனை கண்ட பனி போல இருக்கும் இடம் தெரியாமல் போகும். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு வணக்கம். குரு வணக்கங்கள், வாழ்க வளமுடன். கோவையிலிருந்து டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார். இன்னைக்கு நம்ம மெயினாக பார்க்க போகிறது வைகாசி மாத பலன்கள். ஸோ லாஸ்ட் சித்திரை வந்து என்னதான் வந்து சூரியன் உச்சமாக இருந்து எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு சூட்டை கொடுத்தாலுமே அரசியல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெரும் மாற்றம், பெரும் அதிர்வுகள். நம்ம இதை பற்றி நம்ம நிறைய வீடியோஸில் நம்ம பேசிட்டோம். நிறைய மாற்றங்கள் வரப்போகுது, புது புது விஷயங்கள் வந்து மாறப்போகுது, எல்லாம் சொல்லியாச்சு. ஓகே, இந்த வைகாசி மாதத்தில் என்ன நடக்க போகுது? ஸோ உலக ரீதியாக நம்ம வந்து எப்போவுமே வந்து ஒரு ஓப்பனிங்கில் வந்து ஜென்ரலாக என்ன நடக்கும், அதுக்கப்புறம் வந்து மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் நம்ம பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். ஸோ உலக ரீதியாக வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். சில ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ், ஏன்னா இன்னுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகு மாற போகிறார். இந்த இயர் எண்ட்ல மாற போகிறதுக்கு முன்னாடி இன்னும் அவர் வந்து கும்பத்திலேயே தான் இருக்காரு. அப்போ இப்போ வந்து கிரக ரீதியான சேர்க்கைகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய செவ்வாயும் மேஷத்துக்கு வந்துட்டாரு, சூரியன் ஆல்ரெடி அங்கே இருக்காரு. அப்போ நினைச்சு பார்த்துக்கோங்க, 2 நெருப்பு கிரகங்களும் எங்க இருக்கு? ஸோ மேஷத்தில் இருக்கு இல்லைங்களா? ஸோ முதல் வீட்டில் இருக்கு. ஸோ அதோட பாதகாதிபதி வீட்டில் தான் வந்து ராகு அமர்ந்திருக்கிறார். அப்படிங்கும்போது ஜென்ரலாக இந்த உலக ரீதியான விஷயங்கள் பார்க்கும்போது ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய காமிச்சிட்ருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் உலகத்தில் நம்ம இப்போ உங்களுக்கு எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஸோ என்ன மாதிரியான எனர்ஜி குவாரண்டைன்ஸ் அப்படின்னு வந்து இப்போ வந்துருச்சு இல்லை? ஏன்னா உங்களுக்கு வந்து பெட்ரோல் தட்டுப்பாடு, இது எல்லாமே வந்து இந்த சேர்க்கைகள்னால தான். ஸோ நிறைய பேருக்கு வந்து பெட்ரோல் தட்டுப்பாடு, இது மூலிமா வந்து வீட்லேயே ஒர்க் பண்ணுங்கள், பெரிய டெஸ்டினேஷன்ஸ் வெட்டிங். ஸோ உங்களை அரசுக்கிட்ட இருந்து நமக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் நிறையா ஏற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய லைஃப்பில் நடக்க போகுது. நம்ம நினச்சி பார்க்கக்கூடாத விஷயங்கள், நிறைய விஷயங்கள் வந்து மாறப்போகுது. தங்கம் விலை ஏறப்போகுது. நான் வந்து இந்த இயர் ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லிட்டேன், இந்த இயர் எண்டுக்குள்ளே அது 2 லட்சத்தை தொடும் அப்படிங்கிறது நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உலகத்தில் பொருளாதார வளர்ச்சிகள் நிறைய மாற்றங்கள் கொடுக்க போகுது. அரசு என்னதான் நமக்கு ஃபேவர் பண்ணாலுமே நமக்கு வந்து செலவுகள் அப்படிங்கிறது இருக்கதான் செய்யும். கண்டிப்பாக வந்து அதை நம்ம வந்து தாங்கி தான் ஆகணும். இப்போ இருந்தே கொஞ்சம் ஃபினான்ஷியலாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து இந்த ராசிக்காரங்க அப்படின்னாலாம் கிடையாது, பொதுவான ஒரு ஜென்ரல் கமிட்மெண்ட். ஸோ சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கும். பெருசாக நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு போகிறது வர்றது, ஏன்னா வந்து பிகாஸ் இப்போது வியாதிகள் ரீதியாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெளியே சொல்கிறது கிடையாது, ஆனால் நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த தொற்று வியாதிகள் அப்படிங்கிறது நிறைய பரவிக்கிட்டு இருக்கு. இது பிகாஸ் ஆஃப் இந்த சனி குரு வீட்டில் சனி இருக்கிறனால இந்த ப்ராப்ளம்னால தான் வருது. ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன மாதிரி விஷயங்களை நம்மளெல்லாம் பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன், சேமிப்பு. அதே மாதிரி குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெளியே ஜங்க் ஃபுட்ஸ் வாங்கி கொடுக்கறது, அதே மாதிரி வந்து தேவையில்லாமல் எங்கேயாவது கிடைச்ச தண்ணி குடிக்கிறது, வாட்டர் பாட்டில் தண்ணி கூட இப்போ எதுவுமே கொஞ்சம் சேஃபாக இருக்கிறதுல முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலேயே சுடு தண்ணி எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா சில வைரஸஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளை பாதிக்கக்கூடும். இது எல்லாமே இந்த உலக ரீதியாக நடக்க போகுது. அரசியலில் என்னதான் வந்து நமக்கு மாற்றம், நம்ம சொன்ன மாதிரி அப்போ வந்து ஒரு லூக் வேர்ட் வச்சு நம்ம சொல்லிட்டு இருந்தோம், கடக ராசிக்காரர்களுக்கு தான் வந்து வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ கண்டிப்பாக வந்து இப்போ நம்மளுக்கு முதல்வர் யார் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ அந்த ஒரு அரசியல் அப்படின்னு எடுக்கும்போது இந்த டைம்ல இருந்து ஆகஸ்டுக்குள்ள இன்னுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு அரசியல் பார்க்கும்போது சில துரோகங்களை பார்ப்பாங்க. ஓகே, என்ன மாதிரியான துரோகங்கள்? யாரெல்லாம் வந்து ஜென்ரலாக வந்து நம்மளுடைய முதல்வர் வந்து என்ன சொல்கிறது, இவங்கெல்லாம் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களுக்குள்ளே சில பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு காலம் இந்த ஆகஸ்ட்லேருந்து வரப்போகுது. ஆகஸ்ட் செப்டம்பர் எல்லாமே வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். 2028 வரைக்குமே கொஞ்சம் அவர் வந்து, ஆனால் அவருடைய முயற்சிகள் எல்லாமே நல்லா இருந்தாலும் சில துரோகங்கள் அதெல்லாமே பார்க்கணும். அது ரீதியான ஒரு சில மாற்றங்கள் நமக்கு நடக்கும். நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருப்போம்.
நமக்கு எப்போவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ரொம்ப முக்கியமானது ப்ரேயர்ஸ். நம்மனால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, விதியை மதியால் வெல்ல முடியும். அதற்கு கண்டிப்பாக கடவுளோட அனுகிரகம் வேணும். நல்லா ப்ரே பண்ணணும். எல்லாருக்குமே நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். நம்ம ப்ரே பண்ணும்போது நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன், அந்த மேனிஃபெஸ்டோடு நீங்கள் ப்ரே பண்ணீங்க, உங்களுடைய மனநிலை எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நம்மளால முடியும், நம்மளால முடியாதது எதுவுமே கிடையாது, முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்வோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்ல உங்களுடைய ஒர்க் எல்லாமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கடவுளோட அனுகிரகத்தோடு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த வைகாசி மாத பலன்களில் மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் கரெக்டாக இருக்கணும், பொறுப்பெடுத்துக்கணும், எதில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்துடலாம். மீன ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாத பலன்களாக வந்து சூப்பராக இருக்க போகுது. குரு 5ஆம் இடத்துல வராரு, லக்னத்தில் சனி, அதாவது என்னென்னா ஒரு ஜென்ம சனியாக இருந்தாலும் என்னென்னா ஒரு டயர்ட்னஸ் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. எங்கே போயிட்டு வந்தாலுமே ஒரு டயர்ட், படுத்து தூங்கலான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ காலபுருஷனோட வீட்டில் 12ஆம் இடத்துல சனி இருக்கும்போது எப்படி தூங்க விடுவார், அதை முதல்ல சொல்லணும் இல்லைங்களா. தூங்க விட மாட்டார், ஏதாவது ஒரு யோசனைகள் கொடுத்துக்கிட்டே இருப்பார். 4 இருந்த குரு லக்னாதிபதியும் 10ஆம் இடத்த அதிபதியும் வந்து 4ஆம் இடத்துல இருந்து இப்போ 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. சுப விரயங்கள், இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது என்ன அப்படின்னா உங்களெல்லாம் தேடி வரும். நீங்கள் கஷ்டப்படவே வேண்டாம், உங்களுக்காக எல்லாம் வந்து செய்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. உங்கள் அப்பாவாக இருக்கலாம், உங்கள் அம்மாவாக இருக்கலாம், உங்களுடைய மனைவியாக இருக்கலாம், உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம், தேடி வருவாங்க. நிறைய கௌரவம், அந்தஸ்து எல்லாமே கூடக்கூடிய ஒரு மாதம். ஏன்னா குரு முன்னாடியே அதுக்கான வேலைகளே செய்திடுவார். இவெல்லாம் என்ன வாழ்க்கையில் ஜெயிக்க போகிறான்னு அப்படின்னு பார்க்கறன்ற பார்வையில் நீங்கள் வந்து அப்படியே தனியாக தெரிவிங்க. நம்ம என்ன நினச்சோம், இவர் எப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயர்வு நிலையை அடையக்கூடிய நேரம். நிறைய ஏமாந்துருப்பீங்க, ஏமாற்றப்பட்டிருப்பீங்க. இந்த மீனமெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல சோல்ஸ். அவங்க ஏதாவது வந்து ஒரு அழுகையை சந்திச்சுட்டே இருந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ தெளிவாக இருந்தாலும் அந்த ஒரு அழுகையை சந்தித்த பின் அந்த தெளிவு வரும். ஏன்னா குரு அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் போய் சரணடைச்சிட்டிங்கன்னா அவங்க உங்களுடைய லைஃப்பை உயர்த்துவாங்க. நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. நல்லா சிரித்த ஃபேஸாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போய் வந்து என்ன சொல்கிறது, நம்ம போய் அழுவோம், அவங்க வந்து ஒரு மூட்டை அழுகை வச்சுருப்பாங்க. ஆனால் நம்மக்கிட்ட அவங்க அழுக மாட்டாங்க, நமக்கான ஒரு விஷயங்கள் கைடன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாமே வந்து மீன ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். வாழ்க்கையிலையும் சரி படிப்புலையும் சரி ஒரு தோல்வியை அவங்க சந்திச்சே ஆகணும். சிறு வயதில் படிப்பு தடைப்படும். அப்புறம் வாழ்க்கையில் வந்து ஏதாவது ஒரு தோல்வி. ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காதல் தோல்வி இருந்திருக்கும், திருமணத்தில் தோல்வி முடிஞ்சிருக்கும். ஸோ 2ஆம் திருமணம் மூலியமாக அது உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க வந்து இந்த காலகட்டத்தில் வந்து அவங்க ஹேண்டில் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. அவங்களோட வாழ்க்கையோட நியதி அதுதான். ஸோ வெளிநாடு செல்வது வர்றது ஒரு பயணங்கள்லேயே இருப்பாங்க. அப்போ குரு பகவான் லக்னாதிபதி 5ஆம் இருக்கும்போது நல்ல பெரியவங்களால ஆசீர்வாதம் வரப்போகுது. இந்த காலகட்டத்தில் நிறைய பிளான் பண்ண போகிறீங்க, சூப்பராக இருக்க போகுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புது முயற்சிகள் மூலியமாக உங்களுக்கு நல்ல வருமானங்கள் வரக்கூடிய ஒரு விஷயங்கள் இப்போ இருக்குது. இவ்வளோ நாள் ஏதாவது ஒரு முடங்கி போயிருந்தது அப்படின்னா இந்த முடக்கம் எல்லாம் முடிந்ததுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு கடவுள் அனுகிரகம் நிறைய இருக்குது. நிறைய பிஸ்னஸ், நிறைய மாற்றம், வீடு மாற்றமும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. தொழில் மாற்றம் இருக்குது. புது புது யோசனைகள் வரும். ஸோ சனி பகவான் கொஞ்சம் ஒரு ட்ரபிள் கொடுத்தாலுமே குரு அவரோட வீட்டையே பார்க்கறதுனால என்ன சொல்கிறது, குரு சனி இணைவு. ஸோ அது ஒரு நல்ல ஒரு யோகம். அது அந்த யோகத்தின் மூலியமாக நல்ல ஆன்மீக பயணங்கள் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுது. ஸோ இந்த காலகட்டத்தில் நல்லா ப்ரே பண்ணுங்க, நிறைய ஹெல்ப் பண்ணுங்க, உங்களுடைய லைஃப்ல நல்ல முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. இந்த வைகாசி மாத பலன்களாக வந்து மேஷம் முதல் மீனம் வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இந்த காலகட்டத்தில் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ராசிகளும் நல்லா பார்த்துட்டு அதுக்கான என்னென்ன நான் சொல்லியிருப்பேனோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லது நடக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தை கண்டிப்பாக பாருங்கள், அதில் தான் முக்கியமான விஷயமே இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு தசாபுத்திக்கு ஏற்ப மாதிரியே நடக்கும். ஸோ கோச்சாரம் அதை கன்ஃபார்ம் பண்ணும். ஸோ பிரசன்னம் மூலியமாக நிறைய பேருக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும், இதை பண்ணலாமா வேண்டாமா. அப்போ பிரசன்னம் மூலியமாக அதுக்கான ஒரு தீர்வை நம்ம காணலாம். நிறைய பேருக்கு நிறைய சொல்யூஷன் கொடுத்துருக்கோம். ஜெம்ஸ்டோன்ஸ் மூலியமாக உங்களுடைய பிரச்சனை தீர்க்கலாம். நியூமராலஜி, நேமாலஜி, சில மாற்றங்கள், எண்கள் மூலியமாக மாற்றங்கள், லெட்டர்ஸ் மாற்றுறது, இந்த பெயரியல் ஜோதிடம், தொழில்முறை ஜோதிடம், அதிர்ஷ்ட குறியீடுகள், உங்களோட லைஃப்பில் என்னென்னலாம் வேலை செய்யும். இந்த சில பேர் வந்து நல்லா இருக்கும், சின்ன விஷயம் இந்த வாஸ்து பிரச்சனைனால அவங்க மடங்கி போயிடுவாங்க. ஸோ வாஸ்து பார்க்குறதுக்கு வந்து உங்கள் வீட்டில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நான் நேரடியாகவே வந்து நாங்கள் விசிட் பண்ணி அந்த வாஸ்துக்கு உண்டான பிரச்சனைகள் எல்லாமே நாங்கள் தீர்வு கொடுப்போம்.
ஸோ கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகம் பார்க்கணும், வாஸ்து பார்க்கணும், நியூமராலஜி பார்க்கணும். அதே மாதிரி உங்களோட நேம் சேஞ்ச் பண்ணணும். அதிர்ஷ்ட நம்பர் வந்து நம்ம இங்கே அழகாக எழுதி அதை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் டெய்லி காலையில். அதிர்ஷ்ட குறியீடுகள் மூலிமா உங்களோட வாழ்க்கை மாற்றம், பண வரவுகள் டெய்லியும் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நமக்கு ரெகுலர் வருமானம் வரக்கூடிய அந்த சூட்சும ரகசியத்தை நம்ம சொல்லிக் கொடுப்போம். ஸோ கீழே இருக்கிற என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் போகுது, என்னென்னலாம் ஆக்டிவேட் பண்ணலாங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம வைகாசி மாத பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த வைகாசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 15/5/2026 வெள்ளிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரத்துல இந்த மாதம் வந்து பிறக்குது. இந்த மாதம் வந்து கும்ப ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்காரு. உங்களுடைய ராசி அதிபதி சனி வந்து 2ஆம் இடத்துல இருக்காரு. குரு 6ஆம் இடத்துல மறையிறாரு. பெரிய லெவல்ல நான் நன்மைகள் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இருந்தாலும் ஓரளவு சமாளிக்கக்கூடிய மாசமா தான் இந்த மாசம் உங்களுக்கு இருக்கு. குருபலம் இவ்வளோ நாளா இருந்துச்சு. இப்ப குருபலமும் மறையுது. இந்த மாதம் 26ஆம் தேதி குருவும் வந்து பெயர்ச்சியாகி உங்க ராசிக்கு 6ல போய் மறைஞ்சிருவாரு. அது போக உங்களுடைய ராசியிலேயே ராகு இருக்காரு. இந்த ராகுக்கே இது பெயர்ச்சி வரைக்கும் நீங்க சமாளிச்சு தான் ஆகணும். கூடுதலாக இந்த மாதம் வைகாசி மாசம் அப்படிங்கும்போது சூரியனும் உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்காரு. 4ஆம் இடம் வந்து நல்ல விஷயங்கள் தான். ஆனா வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமாக இருந்துக்கங்க. ஏன்னா அஷ்டமாதிபதி 4ஆம் இடத்துல இருக்காரு. அஷ்டமாதிபதி யாருன்னா புதன் உங்களுக்கு. அவரும் 4ஆம் இடத்துல இணைவுல இருக்கனால வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமா இருக்கணும். தொழில பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா, இங்க உங்களுக்கு 10 கூடையவர் யாரு அப்படின்னா செவ்வாய். அவரு பலமா தான் இருக்காரு. 10ஆம் இடத்த குரு பாக்குது. தொழில்ல எந்தவித பாதிப்பும் கிடையாது. தொழில பொறுத்தவரைக்கும் நன்மைகள் இருக்கு. தொழில் மூலியமா வருமானம் வரும். நீங்க எந்த அளவுக்கு உழைப்ப போடுறீங்களோ, அந்த அளவுக்கு பணத்த நீங்க ரூ. 100 உழைப்ப போட்டீங்கன்னா, கட்டாயம் ரூ. 500 நீங்க பார்க்க முடியுங்க. நீங்க உழைப்பே போடாம எதிர்பார்த்திருந்தீங்கன்னா, கட்டாயம் முடியாது. ஏன்னா கிரக பலமும் இல்ல, தெய்வ பலமும் கொஞ்சம் குறைவா இருக்கு. அதனால பார்த்துக்கங்க. தெய்வ பலம் குறைவா இருக்கு அப்படின்னா, 5 குடையவர் வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறதுனாலயும், குரு பலம் இல்லாதனாலயும் தெய்வ பலம் இப்போதைக்கு இல்லைன்னு நான் சொல்றேன். அதனால உங்களுக்கு இஷ்டமான தெய்வம், குலதெய்வ வழிபாடு, உபாசனை தெய்வ வழிபாடுகள்லாம் நீங்க பண்ணுனீங்க அப்படின்னா, கிரகங்கள், சூழ்நிலைகள் சரியில்லாதம்போது, நமக்கு அது ஒரு அரணா அமையும். பாதுகாப்பா அமையும். அதுக்காக தான் இத நம்ம சொல்றது. இப்போ வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துல சனி இருக்காரா? அப்போ பேசக்கூடிய வார்த்தைகள நிறுத்தி நிதானத்த கடைபிடிக்கணும். குருபலம் இல்லாதம்போது ஹைப்பா தோணும் உங்களுக்கு. 3ஆம் இடத்துல வேற செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றுக்கனால எப்படி இருக்கும் அப்படின்னா, முன்கோபம் அதிகமாக வரும். கும்பராசிக்காரங்களுக்கு எடுத்தோனே கோவம் வரும். அநியாய கோவம் வரும். அதனால தயவு செய்து கோவத்த கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. மெடிடேஷன் பண்ணி பாருங்க. அதே மாரி பாசிட்டிவான அப்ரிமேஷன்ஸ சொல்லி பாருங்க. இது எல்லாமே உங்களுக்கு நல்லது. ஏன்னா, உங்களுக்கு இப்ப தொழில் ஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்கு. கிரக அமைப்பிலேயே தொழில் ஸ்தானமும், வருமான ஸ்தானமும் உங்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு இந்த மாசம். ஆனா, அது உங்க கோவத்தினாலயும், உங்களுடைய தேவையில்லாத ஆர்கியுமென்ட், வார்த்தைகள்னால உங்களுக்கு தட்டி போயிறக்கூடாது. வரக்கூடிய வருமானம் ஸ்டாப் ஆயிறக்கூடாது. அதனால கவனமாக இருங்க. பொறுமைய கையாளுங்க. கும்பராசிக்காரங்க இந்த மாசம் வந்து அப்படியே இப்படி சொல்லுவாங்கல்ல ஒரு படத்துல, அது மாரி பொறுமையா இருங்க. மெடிடேஷன் பண்ணுங்க. அப்படி இருங்க. இல்ல அப்படின்னா பிரச்சனைகள உங்கனால மேனேஜ் பண்ண முடியாது. பொதுவா சனி வந்து வாக்குச்சனி கோப்பை குலைக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா சனியோடைய பாதிப்புகள் இனிமேல் உங்களுக்கு இருக்காது. ஏன்னா குரு வந்து சனிய பாத்துர்றாரு. ஒரு நல்ல கிரகம், முழுமையான கிரகம், ஒரு சுப கிரகம் வந்து சனிய பார்க்கும்போது சுபத்தன்மை வாய்ந்த கிரகமா மாறிரும். அது போக சனி உங்களுக்கு ராசி அதிபதியா இருக்காரு. அதனால பிரச்சனை இல்ல. உங்களுக்கு இங்க பிரச்சனை குடுக்கக்கூடியவர் யாரு அப்படின்னா, ராகு, கேது தான். அப்போ அதுக்கு என்ன வழிபாடு பண்ணணும்? ராகு காலத்துல சனிக்கிழமை துர்க்கை வழிபாடு, காளி வழிபாடெல்லாம் பண்ணுனீங்க அப்படின்னா, நன்மைகள் நடக்கும். உங்களுக்கு வரக்கூடிய பேராபத்திலிருந்து உங்களுக்கு அரணா அமையுங்க. அதனால சொல்றேன். தொழில அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போகக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த மாசம் உங்களுக்கு இருக்கு. தொழில பொறுத்தவரைக்கும் காசு, பணம், லாபம், வருமானம் உறுதியாக உண்டு. உத்தியோகத்த பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா, 6 கூடையதுல குரு தான் உச்சமா இருக்காரு. உத்தியோகத்திலயும் எந்த பிரச்சனையும் இல்ல. உங்களுக்கு வந்து நல்ல உயர்வான வாழ்க்கை தான். 2 கூடையவர் தான் 6ஆம் இடத்துல. உத்தியோகம் மூலியமா நல்ல வருமானம், ப்ரமோஷன் இருக்கு. உங்களோட உழைப்புக்கு தகுந்த பலன் கட்டாயம் கிடைச்சே தீரும். குரு உச்சம் பெற்றுக்கனால நல்ல ஒரு அதிர்ஷ்டமும் கிடைக்கும். திடீர்னு ஒரு ப்ரமோஷன், நீங்க விரும்பின துறையில வேலை பார்க்கறது, இந்த கம்பெனில வேலை பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க மனசுல நினைச்சிட்டு இருப்பீங்கல்ல, அங்க போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பெல்லாம் சிறப்பாக இருக்கு. அதனால பொருளாதார வாழ்க்கை அப்படிங்கிறதுல எந்தவித பிரச்சனையும் இல்ல. நீங்க கவலையே பட வேண்டாம். நல்ல அமைப்புகள் இருக்கு. சரி, அப்ப வேற எதுல பிரச்சனை வரும் அப்படின்னா,
உங்களுடைய குடும்ப ரீதியா பிரச்சனைகள் வரும். குடும்பத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். முக்கியமா ஆர்கியுமெண்ட்ட தவிர்த்துருங்க. இந்த 1 மாசம் வந்து எனக்காக தயவு செய்து அமைதியா இருந்துருங்க. இல்ல அப்டின்னா பிரச்சனைகள் வந்து டான்ஸ் ஆடிட்டே வந்துரும். ஏன் அப்டின்னா, நீங்க சிம்பிளா வந்து ஒரு நல்லதுக்காக குடும்பத்துல உங்க மனைவி கிட்டயோ, இல்ல உங்க பேரண்ட்ஸ் கிட்டயோ சொல்லியிருப்பாங்க. அத புடிச்சுக்கிட்டு தொங்கிட்டு, நீங்க தான் பெரிய குற்றவாளி அப்டின்னு சொல்லி ஒரு பெரிய லெவல்ல உங்கள கத கட்டி விட்டுருவாங்க. மன உளைச்சலாயிரும். சம்பாதிக்கிறத பார்ப்பீங்களா? வேலைய பார்ப்பீங்களா? எப்படி டெவலப் பண்றதுன்னு யோசிப்பீங்களா? இல்ல குடும்பத்துல மல்லு கட்டிட்டு இருப்பீங்களா? எத பார்ப்பீங்க? கும்பராசிக்காரங்களுடைய நிலை வந்து இதுல தான் பெரிய பிரச்சனை. உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்ப பத்தி யோசிக்க விடாம குடும்ப நபர்களே டென்ஷன் பண்ணி விட்டுருவாங்க. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பேசக்கூடிய வார்த்தைகள்ல கவனமா இருந்துட்டாலே எந்தவித பிரச்சனையும் வராது. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, எப்பவும் இல்லாம செவ்வாய் வந்து இந்த டைம்ல தான் இந்த மாசத்துல தான் ஆட்சி பலம் பெறுறாரு. உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு சரி, சரி, சரின்னு போயிட்டே இருப்பீங்க. இந்த மாசம் உங்கனால பொறுக்கவே முடியாத அளவுக்கு உங்களுக்கும் கோவம் வந்துரும். கோவம் வந்து நீங்களும் வார்த்தைகள விடுவீங்க. அது மிகப்பெரிய லெவல்ல சண்டை சச்சரவுகள உள்ளாக்கிரும். அதனால கவனமாக இருங்க. பாசிட்டிவான அஃபிர்மேஷன்ஸ் சொல்லிட்டு மெடிடேஷன் பண்ணுங்க. அப்படியே காமா இருப்பா, காமா இரு அப்படின்னு சொல்லி மெடிடேஷன் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு மௌன விரதம் இருந்துருங்க. உங்க குடும்பத்துல மட்டும் மௌன விரதமா இருந்துருங்க. சனி அப்படின்னாலே வந்து என்னன்னாங்க, ஏதாவது ஒரு விஷயத்த செயல்படாம இருக்கிறது. அதாவது காது கேட்காம இருக்கிற மாரி நீங்க ஆக்டிங்க குடுத்துட்டீங்கன்னா, பெரிய பிரச்சனையே வராது. கொஞ்ச நாளைக்கு. அதுதான் ஏன்னா காதுல விழுந்தா தானே அது நம்ம அப்படியே மூளைக்கு போகுது. அதுதானே சிந்திக்குது. அதுக்காக சொல்றேன். எதுக்காக நான் விளையாட்டுக்காக சொல்லல. உண்மையாலுமே நெறைய பேத்துடைய கும்ப ராசிக்காரங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரும்போது, ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலையிலும்போது எப்படி பண ப பண பிரச்சனைகள், கடன் ரீதியா ஒரு பக்கம் பிரச்சனை, தொழில் ரீதியா ஒரு உத்தியோக ரீதியா ஒரு பக்கம் பிரச்சனை, பண இது பல வகைகள்ல இருந்து பிரச்சனைகள் வரும்போது, குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் தான் ஆதரவா இருக்கணும். அவங்களே சண்டை போட்டா, எங்க போவீங்க நீங்க? அதுதான் என்னுடைய கேள்வி. அதனால நீங்க அவங்க மாறுறாங்களோ இல்லையோ, நீங்க மாறிக்கங்க. அதான் உங்களுக்கு நல்லது. ஆனா வளர்ச்சிங்கிறது நல்லா இருக்கு. பொருளாதார வாழ்க்கைங்கிறது நல்ல உயர்வான நிலை தான் இருக்கு. தெய்வ அனுகூலத்த தேடிக்கங்க. திருமண பிராப்தம் இருக்கா அப்படின்னா, இந்த மாதம் வந்து உங்களுக்கு திருமண பிராப்தம் இல்ல. 7ஆம் இடமும் இல்ல. 2வது 7 குடையவரும் 4ஆம் இடத்துல போயிட்டாரு. அதனால திருமண பிராப்தம் அப்படிங்கிறது இல்ல. புத்திர பாக்கியமும் இந்த மாதம் பெருசா இல்ல. ஆனா, ஒரு ப்ரமோஷன் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு உண்டான ஷேர்ஸ் வரது, பாகப் பிரிவினை வரது. 5 கூடையவர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 5 கூடையவர் 4ல இருக்கனால, சொத்து பங்கீடு, பிரிவினை இது எல்லாமே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாயார் வழி சொத்துக்கள் ஆதாயம் உண்டு. தாயார் வழி ஆதாயங்கள் உண்டு. தந்தை வழி சொத்துக்களும் வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. ஏன்னா 9 கூடையவரும் 6ஆம் இடத்துல இருக்கனால, சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது இந்த மாதம் இருக்கு. வீடு கட்டக்கூடிய பிராப்தம் இருக்கு. வாகனம் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்கு. சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு சொத்து வாங்குனாலும், இன்னொரு சொத்து வாங்குறதுக்கு உண்டான பிராப்தம் உறுதியாக இருக்கு. எவ்வளோ பெரிய கடனா இருந்தாலும், அந்த கடனுக்கு இந்த மாதம் உங்களுக்கு நிவர்த்தி இருக்கு. கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள்ல ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு, உங்களுக்கு ஃபேவரா மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்கு. படிப்புல நல்ல உயர்வான நிலை, கல்வி சார்ந்த தொழில்களுக்கு நல்லா இருக்கு. வெளிநாடு, வெளியூர் பிரயாணங்கள் உண்டு. கும்பராசிக்காரங்களுக்கு நெறைய பேத்துக்கு வெளிமாநிலங்கள்ல, வெளியூர்கள்ல, வெளிநாடுகள்ல வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்தியோக விஷயமாவோ, அல்லது தொழில் விஷயமாவோ, படிப்பு விஷயமாகவோ வெளிநாடு, வெளியூர், வெளிமாநில பிரயாணங்கள் இருக்கு. நீண்ட தூர பிரயாணங்கள், அலைச்சல்கள் இதெல்லாமே இருக்கு. ஆனா எல்லாமே ஆதாயமா தான் முடியும். கும்பராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாரி தான் தேவையில்லாம ஆர்கியுமெண்ட்ட தவிர்த்துருங்க. குடும்ப நபர்களுடைய சப்போர்ட் இந்த காலகட்டத்தில பெருசா கிடைக்கலைனாலும், அமைதியா கடந்து செல்றது உங்களுடைய கடமை. ஏன்னா இவ்வளோ நாளா கட்டி காப்பாத்துன குடும்பத்த நீங்க பாதுகாப்பா வச்சிருக்கிற பொறுப்பு உங்களோடது. அதனால கவனமாக இருந்து செயல்படுங்க. அறிமுகம் இல்லாத நபர்கள்கிட்ட உங்களுடைய பிரச்சனைய சொல்லி ஆறுதல் தேடாதீங்க. அதெல்லாம் நல்லது கிடையாது. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டைம்ல வந்து செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கனால தேவையில்லாத சந்தேகங்கள், இந்த மாரிலாம் படாதீங்க. கணவர்கிட்ட ஆர்கியுமெண்ட்ட தவிர்க்கிறது உங்களுக்கும், உங்க குடும்பத்துக்கும் ரொம்ப நல்லது. வெளியில எங்கேயாவது போறீங்க அப்டின்னா, இன்ஃபர்மேஷன ஷேர் பண்ணிட்டு போங்க. த த நீங்க வந்து ஒரு சோசியல் மீடியால இருக்கீங்க, சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் அப்டின்னா, கூடுதல் கவனமாக இருக்கணும். நீங்க சேட் பண்றது, நீங்க ஃபோன்ல பேசுறது, டிஎம் பண்றது, இதெல்லாம் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு உங்களையே பிளாக்மெயில் பண்ணுவாங்க. ஏன்னா, ராகு அந்த வேலையத்தான் செய்யும். உங்க ராசியில இருக்கனால, அது மன உளைச்சலையும், மன இறுக்கத்தையும் குடுத்துரும். அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. நெறைய பேருக்கு வந்து புதுசா ஒரு மாற்றம் இருக்குங்க. திடீர் விபரீத ராஜயோகம் இருக்கு. மருத்துவம் சார்ந்த செலவு இருக்குங்க. மருத்துவ விரயம் இருக்குது. சுப விரயமா தயவுசெய்து அத நீங்க மாத்திக்கங்க. ஹெல்த்ல ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனடியா மருத்துவர கலந்து ஆலோசிச்சுக்கிறது நல்லதுங்க.
தாயாருக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள், மருத்துவ செலவுகள் இருக்கு. முக்கியமா நீங்க வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும். பிரச்சனைகள் பல வகைகள்ல இருந்து வரதுனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்து செயல்பட்டா நன்மையே நடக்கும். பொதுவா இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா, பொருளாதார வாழ்க்கை நல்லா இருக்கு. உறவுகளிடையே சில மன வருத்தங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கனால கவனமா செயல்படுங்க. பேசக்கூடிய வார்த்தைகள்ல நிதானத்த கையாளுங்க. அப்புறம் தெய்வ வழிபாடுகள பண்ணிக்கங்க. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்டின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பிரசாரம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம வைகாசி மாத பலன்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த வைகாசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 15/5/2026 வெள்ளிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரத்துல இந்த மாதம் உங்களுக்கு பிறக்குது. இந்த மாதம் வந்து பிறக்குது. இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நிறைய நன்மைகள் தான் நடக்க போகுது. ஏன்னா நிறைய மாற்றங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் 11ல செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றுக்கிறது ஒரு நன்மை. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ராசி அதிபதி புதன் 12ஆம் இடத்துல சூரியன் கூட சேர்ந்திருக்காரு. இது ஒரு நல்ல விஷயம்தான். குருவும் சுக்கிரனும் உங்களுடைய ராசியிலே இணைவு ஒரு அற்புதமான பலன்ங்க. சனி 10ஆம் இடத்துல இருக்காரு. ராகு வந்து உங்களுக்கு 9ஆம் இடத்துலயும், கேது வந்து 3ஆம் இடத்துலயும் இருக்குது. இந்த அமைப்பு என்னன்னா, உங்களுக்கு நெறைய மாற்றங்கள் இந்த மாசத்துல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. முக்கியமா வந்து ஹெல்த் ரீதியா பிரச்சனைகள்லாம் வந்து படிப்படியா உங்களுக்கு குறைஞ்சிரும். உடல்நிலை அப்படிங்கிறது வந்து ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா, இனிமேல் அந்த பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு வந்துருவீங்க. வராது. ஹெல்த்ல வந்து உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மென்ட் கிடைக்கும். முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல தூக்கம் அப்படிங்கிறது வரும். ஏன்னா, உங்களுடைய ராசி அதிபதியே 12ஆம் இடத்துல இருக்காரு. அதனால வந்து நெறைய ஓய்வு எடுக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அதே நேரத்துல நல்ல தூக்கம், கெட்ட கனவுகள் இதெல்லாம் உங்களுக்கு வராது. அதே மாரி பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது நல்ல உயர்வான நிலைக்கு தான் போகப்போது. ஏன்னா, உங்களுக்கு 26ஆம் தேதி மே 26ஆம் தேதிக்கு மேல குரு 2ஆம் இடத்துக்கு வந்துருவாரு. அங்கேயும் குரு, சுக்கிரன் இணைவு இருக்குது. ஒரு நல்ல அதிர்ஷ்டம். ஏன்னா 5 கூடிய சுக்கிரன் 2ஆம் இடத்துல உச்சபலம் பெற்ற குருவோட சேரும்போது ஒரு நல்ல அமைப்பு இருக்கு. திடீர்னு ஒரு பணப்பிராப்தம், திடீர்னு ஒரு ஐஸ்வர்ய பிராப்தம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 12ஆம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் கூட சேர்ந்திருக்கனால நிரந்தர வருமானம், நெறைய இன்வெஸ்ட்மென்ட் அதே மாரி வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்பு, யோகம்லாம் உங்களுக்கு இருக்குது. தொழில் மூலியமா நன்மையா அப்படின்னு கேட்டா 10ஆம் இடத்துல சனி இருக்காரு. அதுக்கு குரு பார்வையும் வர்றதுனால, தொழில்ல முன்பை விட நல்ல அதிகமான வளர்ச்சி இருக்கும். தொழில்ல நல்ல வருமானம் இருக்கும். லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்திலேயே ஆட்சி பெற்றிருக்கனால நல்ல லாபம் வருங்க. தொழில் மூலியமா நல்ல லாபம் வரும். நிரந்தரமான வருமானம் வரும். பொருளாதார உயர்வு உங்களுக்கு கிடைக்கும். நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் நினைக்கிறீங்களோ, அத்தனையுமே அத நிறைவேற்றிக்க முடியும். இந்த மாசமே ஒரு மன மகிழ்ச்சியான மாசமா தான் இருக்கும். நல்ல ஒரு சுகபோகமான வாழ்வ அனுபவிக்கிறதுக்கு உண்டான மாசமா தான் இந்த மாசம் இருக்கும். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனாலயும், 2வது செவ்வாய் வந்து 2ஆம் இடத்த உங்களுக்கு பார்க்கிறதுனாலயும் என்னன்னா, நல்ல வருமானம் வரும். அதே நேரத்துல அவரு 6 குடையவரா இருக்கனால தேவையில்லாத வீண் சண்டை சச்சரவுகள்ல ஈடுபடாதீங்க. வாக்குவாதங்கள், தேவையில்லாத ஆர்க்யூமென்ட்ட தவிர்த்துருங்க. மிதுன ராசிக்காரங்களே எப்பவுமே என்னன்னா, நீங்க நல்ல நல்ல பிரெயின் உங்களுக்கு நல்ல ஷார்ப்பான பிரெயின் தான். நல்ல அறிவாளிகளா இருப்பாங்க. தேவையில்லாம பிரயோஜனத்துக்கு இல்லாம வாக்குவாதங்கள்ல ஈடுபடுவாங்க. அதனால சில நட்புகள் முறியலாம். அதனால உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள இழக்கலாம். நீங்க என்ன அப்டின்னா, ஒரு பிசினஸ்ன்னு வந்துட்டா, வந்து பார்த்தீங்கன்னா, நட்பு வேற, பிசினஸ் வேற அப்டிங்கக்கூடிய ஒரு மென்டாலிட்டிக்கு நீங்க தயவு செய்து வந்துருங்க. ஏன்னா, பிசினஸ் அப்படிங்கிறது காசு, பணம்ங்கிறது வேற, உறவுகள் வேற. 2யும் பிரிச்சு கையாள பழகிக்கணும். நெறைய பேர் வந்து வர வாய்ப்ப வந்து ஒரு உறவுகள் அத வந்து பேஸ் பண்ணியே நீங்க நெறைய மிஸ் பண்ணிருவீங்க. ஸோ, அதனால எப்பவுமே காசு, பணத்துக்கு பிரதானம் குடுங்க. முக்கியத்துவம் குடுங்க அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். வாக்குவாதத்துல ஈடுபடாதீங்க. நீங்க மத்தவங்களுக்காக போய் சப்போர்ட் வாங்குறது உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, உங்க ராசிக்கு 6 கூடைய செவ்வாய் தான் 11ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்த பார்க்குறாரு. 2ஆம் இடம்ங்கிறது வாக்குஸ்தானம். அதனால சண்டை சச்சரவுகள், கோவப்படாம பேசுங்க, நிதானமா பேசுங்க. ஏன்னா உங்களுக்கு நெறைய புது புது வாய்ப்புகள் வரப்போது. அந்த வாய்ப்புகள் வந்து சாதாரணமா ஒரு லூஸ் டாக்னால அது இழந்துறக்கூடாது. அதுக்காக சொல்றேன். மிதுன ராசியில முக்கியமா மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க நெறைய லூஸ் டாக் விடுவாங்க. அதாவது நான் தப்பாலாம் சொல்லல. உங்களோட நன்மைக்காக தான் சொல்றேன். உங்கள குறை சொல்லி எனக்கு எதுவுமே ஆகப் போறதில்ல. புகழ்ந்து பேசிட்டே போலாம். ஆனா வரக்கூடிய விஷயத்த இந்த இந்த கேப்ல 1 இன்ச் கேப்ல நீங்க லாஸ் பண்ணிருவீங்க. அதுக்காகத்தான் சொல்றேன். முக்கியமா வந்து திருவாதிரை நட்சத்திரமும், மிருகசீரிஷ நட்சத்திரமும்
பேசக்கூடிய விஷயம் ரொம்ப தெளிவா இருங்க. ரொம்ப அமைதியா இருங்க. பிரிச்சு பார்க்கறதுக்கு அதாவது நீங்க ரொம்ப நல்ல அறிவாளி. ஏன்னா புதனாலே புத்திசாலி கிரகம் தான். ஆனா, ஒரு எமோஷனலா அதுல மிக்ஸ் பண்ணும்போது, உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள தவற விட்டுருவீங்க. அதுக்காக தான் சொல்றது. கண் முன்னாடியே நெறைய பேர் வந்து, அதுக்கு ஒர்த்தான பீப்பிள்ஸ் வந்து சில விஷயங்கள லாஸ் பண்ணிருவாங்க. அப்படி இருக்கும்போது அது கஷ்டமா இருக்கும் இல்லையா? அதுக்காகத்தான் நான் இவ்வளோ தூரம் வந்து மெனக்கெட்டு சொல்றேன். மிருகசீரிஷ நட்சத்திரமும், திருவாதிரை நட்சத்திரமும் கூடுதலா கவனம் தேவை. எதுல கவனம் தேவை? பேசக்கூடிய விஷயங்கள்ல கவனம் தேவை. அதே மாரி எப்பவுமே அறிவார்ந்து யோசிக்கக்கூடிய நபர்கள் நீங்க. ஆனா, ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எமோஷனல்ல மிக்ஸ் பண்ணிருவீங்க. எமோஷனல்ல மிக்ஸ் பண்ணும்போது, ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாது. அதனால கொஞ்சம் வந்து யோசிச்சு நிறுத்தி நிதானமா முடிவெடுங்க. உங்களுக்கு நெறைய வாய்ப்புகள் வர காத்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதம் வந்து புது புது வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு வருங்க. அதே மாரி முன்னேறதுக்கு உண்டான காலகட்டம் தான் இந்த மாதம். இந்த மாதத்துல வந்து ஒரு பிசினஸ்லயா இருந்தாலும் சரி, ஒரு உத்தியோகத்துல இருந்தாலும் சரி, உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்குலாம் சிறப்பான அம்சம். உங்களுடைய பேர் பேனல்ல இல்லைன்னா கூட, ஒரு 3வது பேரா, 4வது பேரா இருந்தா கூட, வ முன்னாடி இருக்கிறவங்களுக்கே ஏதாவது ஒரு இதாயிரும். அப்புறம் ஒருத்தங்க வேலை வேண்டான்னு எழுதி குடுப்பாங்க. இன்னொருத்தவங்களுடைய பேர் அலிகேஷன்ல போகும். அப்ப 4வதா பிளேஸ்ல இருந்தா கூட, நீங்க வந்து அந்த ப்ரமோஷனுக்கு வந்துருவீங்க. அதாவது வாழ்க்கையில மேஜிக் மிராக்கிள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் இந்த மாசம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அப்படியே அமைதியா இருந்தீங்க அப்படின்னா, எல்லா விஷயங்களும் தன்னால நடக்கும். அதுக்குண்டான முயற்சிய மட்டும் நீங்க பண்ணிக்கிட்டே இருங்க. தேவையில்லாத ஒரு விஷயங்கள வெளிக்கொண்டு வர வேண்டாம். அதாவது ஆர்கியூமென்ட் அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த மாசத்துல நீங்க செய்ய வேண்டியது முக்கியமா அதுதான். அதே நேரத்துல உங்களோட ஹெல்த்லயும் ரொம்ப கான்ஷியஸா இருக்கணும். மெயினா வந்து செவ்வாய் 6ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அதனால வந்து ஹெல்த் விஷயத்துல ரொம்ப கான்ஷியஸா இருக்கணும். 2ல இருக்கக்கூடிய குருவும் வந்து 6ஆம் இடத்த பார்க்கறதுனால, உடல்நிலையில ஏதாவது பாதிப்புன்னா, உடனடியா மருத்துவர கலந்து ஆலோசிக்கணும். வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய யோகம் இருக்கு. படிப்புக்காகவோ, உத்தியோகத்துக்காகவோ, அதே மாரி தொழிலுக்காகவே வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு. சில பேர்லாம் ஐடி கம்பெனில இந்த மாரி இருக்கீங்க அப்படின்னா, நான் வந்து ஃபாரின் போய் வேல பார்த்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, தாராளமா இந்த மாசம் நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு நீங்க விரும்புன துறையில, விரும்புன இடத்துல வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி அலைச்சல்கள் இருக்கு. 10ஆம் இடத்துல சனி இருக்கிறது அலைச்சல்கள குடுக்கும். 4ஆம் இடத்த பார்க்குது. பதவி ஸ்தானத்துல ஒரு நல்ல பதவி கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அஷ்டமாதிபதியும் போகுறதுனால கூடுதலான கவனம் தேவை உங்களுக்கு. வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும். ஏன்னா அஷ்டமாதிபதி 4ஆம் இடத்த பார்க்குறாரு. 4ஆம் இடத்த பார்த்து 7ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அதனால திடீர்னு வந்து மருத்துவ செலவு இருக்கு. அது வாகனங்கள் பழுதடையறதோ, அல்லது வாகனங்கள் கீழ வந்து சில சமயம் ஸ்கிட் ஆயி விழுந்துறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கனால, கூடுதலான கவனம் தேவை. மனசு வந்து நிதானத்தை இழக்கும்போதோ, படபடன்னு இருந்தாலோ, நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, வண்டி வாகனங்கள ஓட்டுறத அவாய்ட் பண்ணிக்கணும். பஸ்ல போறது, கார்ல போறது, புக் பண்ணி போறது, ட்ரெயின் புக் பண்ணி போறது, அந்த மாரி நீங்க பண்ணிக்கங்க. மிதுன ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்பத்தாருடைய சப்போர்ட் கிடைக்கும். கணவன் வழி ஆதாயம் உண்டு. ஆடை, ஆபரண சேர்க்கை உண்டு. புது புது விஷயங்கள செய்யும்போது அது உங்களுக்கு சக்சஸ் ஆகும். நெறைய பேரு செல்ஃப் எம்ப்ளாய்டா மாறுவீங்க. நெறைய காசு பணத்த சம்பாரிப்பீங்க. தேவையில்லாத ஆர்கியூமென்ட்ட உங்களுடைய கணவர்கிட்டயோ அல்லது பேரண்ட்ஸ் கிட்டயோ தவிர்க்கிறது தான் நல்லது. அதனால உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படும். அதனால இந்த மாதம் வந்து கொஞ்சம் அமைதியா இருந்தீங்க அப்படின்னா, நீங்க நெனைக்கக்கூடிய அத்தன விஷயத்தையும் சாதிக்க முடியும். நீங்க விரும்பின எல்லா விஷயமும் உங்களுக்கு கட்டாயம் கிடைச்சிருங்க. உங்களுக்கு 7ஆம் இடத்த வந்து பார்த்தீங்கன்னா, சனி மட்டும் தான் பார்க்குறாரு. திருமணத்தில சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும், திருமணம் தாமதமானாலும், ஆனா திருமணம் கட்டாயம் நடக்கும். காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த மாதம் வந்து ஒரு முக்கிய தீர்வு இருக்கு. அதேமாரி மனதுக்கு பிடித்த நபர்கள் கிட்ட சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்க. பிடித்த நபர்கள் அப்டின்னா, அவங்க கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கறது, அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணி போறது, இதெல்லாம் வந்து பண்ணும்போது, உங்களுக்கு பிடித்த நபர்கள் உங்க கூடயே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்ல அப்டின்னா, அத விட்டு விலகி போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு. அதேமாரி 6ஆம் இடத்த குரு பார்க்கறதுனாலயும், சூரியனும், புதனும் உங்க ராசி அதிபதி 6ஆம் இடத்த பார்க்கறதுனாலயும், கோர்ட் கேஸ் பிரச்சனைகள்ல ஜெயிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. அதேமாரி கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து வெளியில வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. புதுசா நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க, இல்ல ஒரு வாகனம் வாங்குறீங்க, ஒரு வீடு கட்டுறீங்க அப்டின்னா, அதுக்கு லோன் கிடைக்கிறது, கடன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு, ஒரு நல்ல மானியத்தோடயே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்கு. கலைத்துறை சார்ந்தவங்களுக்கெல்லாம் முன்னேற்ற காலம் தான் இந்த மாதம். எத தொட்டாலுமே சக்சஸ் தான். நெறைய வாய்ப்புகள் வரும். காசு பணத்த சம்பாரிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. இந்த அரசாங்க துறையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். அஷ்டமாதிபதி 4ஆம் இடத்த பார்க்கும்போது,
அதிர்ஷ்டமும் வரும், ஆபத்தும் வரும். 2ம் சேர்ந்தே தான் வரும். அத நல்லா ஹேண்டில் பண்ண கத்துக்கணும் நீங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடெல்லாம் பண்ணிக்கிறது நல்லது. அடிக்கடி வந்து என்னன்னா, யோசிச்சு, யோசிச்சு செயல்படணும். யோசிக்காம உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு தடவ வரும்போது நல்லா இருக்கும். அதே மாரி அடுத்தடுத்தே அதே மாரியே இருக்கும் அப்படின்னு நீங்க நெனச்சிராதீங்க. அதனால வந்து ரொம்ப கவனமா செயல்படணும் அரசாங்க அதிகாரிகள். ஏன்னா, அஷ்டமஸ்தான அதிபதி பதவி ஸ்தானத்த பார்க்கறதுனால ரொம்ப, ரொம்ப கவனமாக இருந்து தான் நீங்க செயல்படணும். இல்ல அப்டின்னா போயிடுச்சு. அவ்வளோதான். அதனால ஒரு நெனச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பனிஷ்மென்ட் கிடைச்சிரும். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். அரசியல்வாதிகளுக்கு அதாவது நன்மையும், தீமையும் கலந்து தான் வரும். ஏன்னா, பதவி ஸ்தானத்த வந்து உங்களுக்கு வந்து பார்க்கக்கூடிய கிரகம் எது அப்டின்னா, சனி மட்டும் தான். சனி கிட்ட வந்து நேர்மை இருக்கணும். அது அரசியல்ல வந்து முழுமையா செயல்படுத்த முடியாது. அதனால கவனத்தோட செயல்படுத்துறது தான் நல்லது. உங்களுடைய ஜோசியர கேட்டுட்டு அதுக்கு தக்க பரிகாரங்கள பண்ணிக்கிட்டீங்க அப்டின்னா, நல்லபடியா இருக்கிறதுக்கு முடியும். பொதுவாவே சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா, 12ஆம் இடத்துல மறைஞ்சிட்டனால, உங்களுடைய ராசியாதிபதி கூட சேர்ந்திருக்கனாலயும், அரசியல் பலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவானது. ராஜ கிரகங்களுடைய நிலை வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும். அப்படி நல்லா இல்ல அப்படின்னா, கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கு. அந்த மாற்றங்கள் நீங்க விரும்பாத மாற்றங்களா கூட இருக்கலாம். ஆனா, பொருளாதார வாழ்க்கை அப்படிங்கிறது நல்ல உயர்வான நிலை தான் இருக்கு. மிதுன ராசிய பொறுத்தவரைக்கும், காசு, பணம் மத்த விஷயங்கள்ல பிரச்சனைகள் கிடையாது. பூர்வீக சொத்துக்கள்லாம் வரும். அதே மாரி உங்களுக்கு வந்து என்ன விஷயம் நீங்க நினைக்கிறீங்களோ, அது எல்லாத்தையும் சக்சஸ் பண்ண முடியும். கூடுதலான உழைப்பு போடும்போது நல்லா சக்சஸ் பண்ண முடியும். பொதுவா உயர்வான மாதம் தான் இந்த மாதம். உங்களுக்கு நல்ல வாழ்க்கையில அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வளர்ச்சியை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய மாதமா தான் இந்த மாதம் இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.